இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது ஆண்டாளின் அவதார விசேஷம். அதாவது இன்றைய தினம் தொடக்கமாக 30 நாட்களுக்கு திருப்பாவையின் விசேஷார்த்தம், அதாவது திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் ஆழ்வார் திவ்ய பிரபந்த ப்ராஜெக்டின் வாயிலாக ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பாசுரத்தை நாம் அனுபவிக்கப் போகின்றோம். ஆக இன்றைக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய பாசுரங்கள், இந்த 30 பாசுரங்களையும் எதன் மூலமாக அனுபவிக்கப் போகின்றோம்? ஒன்று, பிரபந்த ரட்சிகை. இந்த கிரந்தத்தை ஸ்ரீ உத்தமூர் திருமலை நல்லான் சக்கரவர்த்தி வீரராகவாச்சாரியார் சுவாமியினுடைய கிரந்தத்திலேருந்தும், திருப்பாவை விசேஷார்த்தம் என்கிற கிரந்தம் பிரதிபாதி பயங்கரம் அன்னங்கராச்சார் சுவாமியினுடைய கிரந்தத்தின் வாயிலாகவும், திவ்ய பிரபந்த திவ்யார்த்த தீபிகை என்கிற அதே பிரபந்த அந்த பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சார் சுவாமியினுடைய கிரந்தத்தின் வாயிலாகவும் 30 நாட்கள் நாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பாசுரத்தை அனுபவிப்போமாக. முதலாவதாக இந்த திருப்பாவை அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த திருப்பாவைனா என்ன? இந்த ஆண்டாளினுடைய அவதார விசேஷார்த்தம் என்ன? அப்போ பிறந்துட்டாலோ இல்லையோ, அதனுடைய பெருமை என்ன? அதை தான் நாம் இப்போது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பாசுரத்தை உள்ளே போய் அனுபவிக்க போகிறோம். சர்வேஷ்ட கிருஷ்ணனான ஸ்ரீமன் நாராயணனையும் அவனுடைய அவதாரமான நாராயண மூர்த்திகளையும் சந்தேகமில்லாமல் நமக்கு காட்டித் தருவது திருப்பாவை. திரு என்றால் லக்ஷ்மி, திரு என்றால் நாராயணனையும் சொல்கிறான். ஆக லக்ஷ்மியும் நாராயணனும் சேர்ந்து ஒரு சேர கடாட்சத்தை கொடுக்கறதுனால தான் இதுக்கு திருப்பாவை அப்படின்னு சொல்லியிருக்கான். ராமகிருஷ்ணாதி அவதாரம் போலவே திருப்பாவை என்ற ஓர் அவதாரம் ஆண்டாளிடத்தில் ஸ்ரீமன் நாராயணன் செய்தான். மேலும் ராமன் என்கிற திருமேனில பகவான் மாத்திரம் இருக்கார், சீதை என்கிற திருமேனில லக்ஷ்மி மாத்திரம் இருக்கா. ஆக திருப்பாவை என்கிற சப்த ரூபமான திருமேனிக்குள் லக்ஷ்மியும் நாராயணனும் சேர்ந்தே இருக்கிறார்கள் இல்லையா? ஆக திருப்பாவை என்க சப்த ரூபமான திருமேனிக்குள்ள மகாலட்சுமியும் ஸ்ரீமன் நாராயணனும் சேர்ந்திருக்காளோ இல்லையா? ஆக ஒரே திருமேனியிலேயே திவ்ய தம்பதிகள் இருக்கிறார்கள். இதுதான் இந்த ஆண்டாளினுடைய அவதார விசேஷம். அவதார விசேஷத்தினுடைய பெருமையும் இதுதான். இப்படி பல விஷயங்கள். சரி, கிருஷ்ணனை பற்றி எல்லாருக்கும் தெரியும். கிருஷ்ணன் என்ன பண்ணார்? நம்மளுக்கு பகவத்கீதையை சமர்ப்பணம் பண்ணி கொடுத்தார். ஆண்டாள் திருப்பாவை சமர்ப்பணம் பண்ணி கொடுத்துருக்கா. சகல வேதாந்த சாஸ்திரங்களையும் சாரமாக சொல்வது தத்துவ இத புருஷார்த்தம் ஆகும். இதனையே கிருஷ்ணன் தன்னுடைய கீதையிலையும் ஆண்டாள் தனது திருப்பாவையிலும் அற்புதமாக அருளி செய்திருக்கார். திருப்பாவை கீதையை விட மேம்பட்டது என்பதை ஒரு உதாரணத்தின் மூலம் நம்ம அனுபவிக்க போகிறோம். பகவத்கீதையாகப்பட்டது 700 ஸ்லோகங்களாக கொண்டது. ஆனால் திருப்பாவை 30 பாசுரங்களோடு அமையப்பட்டது. பகவத்கீதை மொத்தமே சம்ஸ்கிருத ஸ்லோகம், திருப்பாவையாகப்பட்டது எளிய தமிழில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சகஸ்ரநாமத்தை சேவிக்கிறோம். விஸ்வம் விஷ்ணுர்வஷக்காரோ போத பவ்ய பவத் பிரபுகு பூத கிருக்போத விக்பாவோ பூதாத்மா பூத பாவனஹ பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதிஹி ஹவ்யயஸ்புருஷசாட்சி க்ஷேத்ரஜ்ஞோ அக்ஷர ஏவ ச. இந்த சகஸ்ரநாமத்தை
காது கொடுத்து கேட்கறதுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்குது. இது சம்ஸ்கிருதத்தினால இருக்க ஸ்லோகம் இல்லையா? இதையே நாம் ஆண்டாள் அனுசந்தித்த அந்த தமிழுள்ள திருப்பாவையில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினாள். ஆக இந்த தெள்ளிய தமிழில் சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தத்தை நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. ஆக சம்ஸ்கிருதத்தை காட்டிலும் தமிழத்துக்கு ஆண்டாள் எப்பேற்பட்ட ஏத்தம் கொடுத்துருக்கா. மேலும் சம்ஸ்கிருத ஞானம் உடையவர்களுக்கு பகவத்கீதையுடைய சம்ஸ்கிருத ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சு தெரிஞ்சு நடக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கு. ஆனால் திருப்பாவை அப்படியே இல்லையே, எல்லோரும் சுலபமாக கற்றுவதற்கு. ஒன்றும் இல்லை, கார்த்தால 7 மணிக்கு இங்கே தனுர்மாசம் நடக்கும்போது 4 மணிக்கு ரெக்கார்டு போடுவான். அப்போ ரெக்கார்டு போடு அந்த மியூசிக் ஆரம்பிக்கும் போதே என்ன நினச்சிக்கிறோம், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்ஹாளால் நீராட போதிவீர் போதிவீனோ நேரழகீர். அடுத்தனுடைய அடி அடுத்த நம்மளுக்கு காதில் விட சேவிக்க ஆரம்பிக்கிறோம். ஆக பகவத்கீதைக்கும் திருப்பாவைக்கும் உள்ள ஒப்புமையை இவ்விடத்தில் அனுபவிச்சுருக்கோம். பகவத்கீதையாகப்பட்டது தத்துவ தரிசனம், ஆனால் திருப்பாவை தத்துவ தரிசி வசனமாக கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த பகவத்கீதையாகப்பட்டது விதி ரூபமானது, ஆனால் திருப்பாவையாகப்பட்டது அனுஷ்டான ரூபமானப்பட்டது அப்படின்னு சொல்றான். மேலும் பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்ன பண்றார், இதை செய் அதை செய்யாத, என்னுடைய திருவடியை பற்று, என்கிட்ட வந்து சரணாகதி அடி, உனக்கு மோட்சத்தை கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ஏகவசனத்தோட அதை செய் இதை செய்யாதே கட்டளையிடும்படி கிருஷ்ணனுடைய வசனம் அமையப்பட்டது. ஆனால் திருப்பாவையில் அப்படி இல்லையே. தத்துவத்தை காட்டிலும் தத்துவதரிசி வசனமே மேலானது. பகவத்கீதை அர்ஜுனனுக்கு இது எந்த அளவுக்கு பயன்பட்டதுன்னு தெரியாது. அவனுக்கு தான் சொன்னார் ஸ்லோகங்களை, அவனுக்கு எந்த அளவுக்கு ஏற்றுனா எந்த அளவுக்கு அதுக்கு ஏற்றவன் நடந்தனான்னு தெரியாது. ஆனால் திருப்பாவை எப்படி இல்லையே, இதழ் பலனும் எல்லோரும் எங்கும் திருவுருள் பெற்று ஆண்டாள் என்ன பண்ணா, தான் மட்டும் போல கூடியிருந்து வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்ட்டு தூய தமிழில் ஆண்டாள் சமர்ப்பணம் பண்ணான். இப்படி கீதையில் வந்து தத்துவத்தை எப்படி எடுத்து காட்டிருக்கார் கிருஷ்ணர். மத்தஹ பரதரம் நான்யத் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய, தானே மேலான தத்துவம், தனக்கு இணை யாரும் இல்லை அப்படின்னு கிருஷ்ணன் சாதிச்சார். ஆனால் திருப்பாவையில் தத்துவம் எப்படி சொல்லியிருக்கா ஆண்டாள், அவனுடைய திருநாமங்களின் வாயிலாக தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் பரமனடி பாடி, தேவாதி தேவன் பரமன், உத்தமனை பேர் பாடி உத்தமன், மாதவன் மற்றும் வைகுந்தன், இப்படி அவனுடைய திருநாமங்களுக்கு ஏற்றம் கொடுத்து திருப்பாவினுடைய தத்துவத்தை ஆண்டாள் எடுத்து சொன்னான். மேலும் கீதையில் இந்த புருஷார்த்தம் எப்படி இருக்கு, ஹா பிரமஹ புவனாத் லோகஹா, பிறவி இல்லாத மோட்சமே மேலான பலன் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார். ஆனால் திருப்பாவையில் புருஷார்த்தம் ஆண்டாள் எப்படி சொல்லியிருக்கானாக்கா, எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உமக்கு தொண்டு செய்வதே. கிருஷ்ணன் சொல்லிட்டான், பிறவி அடுத்த பிறவியே கிடையாது, என்னை வந்து சரணாகதி ஒரு மோட்சம் கொடுத்துட்டேன். ஆனால் ஆண்டாள் அப்படி சொல்லல, என்ன சொல்லியிருக்கா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எத்தனை பிறவி எடுத்தாலும் உமக்கு தொண்டு செய்வதே. ஆக அனுபவத்தின் வாயிலாக எற்றைக்கும் 7 பிறவிக்கும் அப்படின்ட்டு கீதைக்கும் திருப்பாவைக்கும் உள்ள ஒப்புமையை நாம் இவ்விடத்தில் அனுபவித்தோம். மேலும் பேசாதரா, இந்த பகவத்கீதையில இதத்தை பத்தி எப்படி சொல்லியிருக்கான்னாக்கா, மாமே வகே பரபத்யந்தேஹ மன்மனா பவ மத்பக்தஹ மாமேகம் சரணம் ரஜ. பகவானிடம் செய்யும் பக்தி பிரபக்தியே உபாயம், பிரபக்தியே உபாயம் அப்படின்ட்டு கிருஷ்ணன் சாதிச்சிட்டார். ஆனால் திருப்பாவையில் ஆண்டாள்
இந்த இதத்தை எப்படி சொல்லியிருக்கான்னாக்கா, நாராயணனே நமக்கே பறை தருவான், இறைவா நீ தாராய் என இதத்தை அற்புதமாக எடுத்து சொல்லியிருக்கான். திருப்பாவையில் கிரியே விசாசங்களான கர்ம ஞான பக்தியை மோக்ஷோ உபாயம் என்று சொல்லாமல் பகவானே உபாயம் என்றும் அவனுடன் கூடியிருந்து அவனுக்கு கைங்கரியம் செய்வதே புருஷார்த்தம் என்றும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த ஆண்டாள தத்துவ தரிசி அப்படின்ட்டு சொல்கிறோம். கீதையை விட திருப்பாவை சிறந்தது என்று நாம் சொல்லலாம். ஆக இப்போ இந்த பகவத்கீதைக்கும் திருப்பாவைக்கும் உள்ள சம்பந்தத்தை இப்போ நம்ம அனுபவித்தோம். தத்துவைத புருஷார்த்தங்களின் வாயிலாகவும் நம்ம அனுபவித்தோம். இப்போ திருப்பாவையை பற்றி நான் அனுபவிக்க போகிறோம். இந்த ஊரில் திருப்பதி ஸ்ரீனிவாசரே உங்கள் ஊர் கோவிலுக்கு வந்திருக்காருனாக்கா, ஆங்காங்க ஆத்தூரில் இருக்கிறவெல்லாம் 6:30லேருந்து 7:30 மணி வரைக்கும் இந்த ஸ்ரீனிவாசனுடைய பெருமையை கேட்டீங்கன்னாக்கா 30 நாளில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நம்பிக்கை. இந்த பெருமாள்கிட்ட வந்து சேரதும், திருப்பதி பெருமாள் இடத்தில் வந்து சோளிங்கரில் இருக்கிற கார்த்திகை மாதம் நரசிம்மர் கண்ணை திறந்திருக்கேன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, கூட்டம் கூட்டமாக போய் சேவிக்கிறோமே. அப்போ திருப்பதி தேவஸ்தானத்திலேருந்து சோளிங்கரில் இருக்க எண்ணெய் அந்த நரசிம்மர்கிட்டேருந்து இந்த மாத்தாங்கல் கிராமத்தில் இருக்கிற ரங்கநாதர் சன்னதியில் வந்து திருப்பாவை உபன்யாசத்தின் வாயிலாக உங்களுக்கெல்லாம் தத்துவம்னா என்ன, இதம்னா என்ன, புருஷார்த்தம் என்ன, நல்லதுன்னா என்ன, கெட்டதுன்னா என்ன, எப்படி நோன்பு இருக்கணும், எப்படி விரதத்தை கடைபிடிக்கணும், பெருமாளுடைய திருவடியை எப்படி பற்றணும் அப்படின்ட்டு அந்த தேவஸ்தானத்தின் வாயிலாக, ஆழ்வார் திவ்ய பிரபந்த ப்ராஜெக்டின் வாயிலாக அடியேன் இவ்விடத்தில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னாக்கா இதை நீங்கள் அனுபவித்து அதன்படி நடக்கணும். அதுதான் அடியனுடைய விண்ணப்பம். மேலும் இந்த திருப்பாவையில் இதுக்கு 3 தனியன் உண்டு. இந்த 3 தனியனில் பராசர பட்டர் இவர் அருளி செய்த தனியன் வந்து சம்ஸ்கிருத ஸ்லோகங்களால் செய்யப்பட்டது. இது நீலா துங்கத்த நகரி தடி சுப்த முக்தோக்த கிருஷ்ணம் பாராத்வயம் ஸ்வயம் ஸ்ருதி சரசிர சித்தம் அத்தியாபயந்தி ஸ்வசிஷ்டாயாம் சரசிஜிகிலேதம் யா பாலாத் கிருத்ய புங்கதே கோதா தஸ்ஸை நம இதமிதம் பூயே வாஸ்து பூயஹா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னேன். சம்ஸ்கிருத ஸ்லோகம் இப்படி தான் இருக்கும். பராசர பட்டர் எம்பெருமானாரும் பிராட்டியும் இவ்விடத்தில் இந்த தனியினுடைய விளக்கத்தை நம்ம அனுபவிக்க போகிறோம். பட்டர் சம்ஸ்கிருத ஸ்லோகத்தின் வாயிலாக ஆண்டாளுடைய இந்த தனியத்துக்கு ஏற்றம் கொடுத்துருக்கார். இதை நம்ம தமிழின் வாயிலாக இப்போ அனுபவிக்க போகிறோம். அதாவது ஆயர்பாடி எதுகுலவாசிகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஆயர்பாடியில் எம்பெருமான் கிருஷ்ணனும் பிராட்டியும், அதாவது நப்பினை பிராட்டியும் அங்கே மன்சத்தில் உறங்கின்னு இருக்கா ராத்திரி வேளையில். அப்போது அடியார்கள்லாம், சேதனர்களாகிய நாம், பக்தர்களாகிய நாம் அந்த பகவான் கிருஷ்ணனையும் பிராட்டியாகப்பட்ட நப்பின பிராட்டியும் சேவிக்கணும்னு வாசலுக்கு வந்து கண்ணா கண்ணா அப்படின்னு கூப்பிட்றாளாம். அதுக்கப்புறமா கண்ணை ஏந்து வர மாதிரியே தெரியல. உடனே நப்பின்ன நப்பின்ன அப்படின்னு பிராட்டி கூப்பிட்றாளாம். உடனே அந்த தாயாராகப்பட்டவள் சட்டுன்னு ஏந்துக்கிறான். எதுக்கு? வாசல் கதவு திறக்கணும். அப்போ வாசக்கதவு திறக்கிறதுக்கு பிராட்டி ஓடி வராளாம். உடனே கண்ணை என்ன பண்ணுறான், அவளை வழிமறித்து நிறுத்திட்டு தான் முந்திரி அடிச்சுன்னு ஓடி போய் கதவு திறக்க முற்படுறான். அப்போ பிராட்டி சொல்லா, கண்ணா வீண் தர்க்கம் வேண்டாம், உன்னை கூப்பிடும் போது நீ தூங்கிட்ட,
இப்போ என்னை கூப்பிட்றா, அப்போ நான் போய் தான் கதவு திறப்பேன். எனக்கு முன்னால் வந்து என்கிட்ட தர்க்கம் பண்ணாத அப்படின்ட்டு கண்ணனை பார்த்து நப்பினை பிராட்டி கேட்குறான். உன்னை கூப்பிடும் போது உறங்கி கிடந்தாய், என்னை அழைத்த போது நான் போவேன். அது மட்டுமல்ல, மேலும் கண்ணன் உனக்கு புருஷாகார கிருதயத்தில் மட்டும் அன்வயமே ஒழிய காரியம் செய்வதில் எனக்கு தான் உரிமை உள்ளது. கண்ணன் என்ன சொல்றார், தாயாரை பார்த்து நீர் வந்து அந்த சேதனர்களாகிய நம்மளை பெருமாள்கிட்ட கொண்டு போய் பிராட்டி தான் சேர்க்குறா. நம்ம குழந்தை தானே, போனால் போகிறது, கண்ணா ரட்சிச்சிரு. நீயே தண்டிச்சிட்டினாக்கா இவாளை யார் பார்த்துப்பா? இந்த பொதுமக்களை, இந்த பக்தர்களை யார் பார்த்துப்பா? இந்த அடியார்களை யார் பார்த்துப்பா? அப்படின்ட்டு பிராட்டியாகப்பட்டவள் நமக்கோசரம் பெருமாள்கிட்ட வாதாடுறாளாம். அப்பேற்பட்ட தயை குணம் கொண்டவள் பிராட்டி. இங்கே சொல்கிறா, உண்மைதான் கண்ணா, எனக்கு வந்து அவளுக்கு பரிந்துரை செய்யறதுக்கு தான் எனக்கு பர்மிஷன், ஆனால் வரம் கொடுக்கறது கண்டிப்பாக நீ தான். அதை நான் ஒத்துக்கிறேன். அதற்கு என்னது எந்த விதத்தில் இதுவும் கிடையாது. அதாவது இவாளுக்கு சொல்லு, இவாளுக்கு செய்ய நான் கூட சொல்லுவேன், ஆனால் வரத்தை கொடுக்கறது யாரு? நீ தான். அதனால தான் நீ என்ன சொல்கிற, எனக்கு புருஷாக கிருதயத்தில் வரம் கொடுக்கறதுக்கு எனக்கு தான் உரிமை. நீ சொல்கிறது வாஸ்தவம் தான், இல்லைன்னு சொல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்தவம், வரம் கொடுத்து உனக்கு தான் உரிமை, ஆனால் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இல்லையா நான், சரி அது போட்டோம். அதுவாது அப்படி ஒன்றும் இல்லை, சாதாரண கதவு, இந்த கதவை திறக்கிறதுக்கு கூடவா எனக்கு தகுதி இல்லை, எனக்கு அருகதி இல்லையா கண்ணா அப்படின்ட்டு நப்பினை பிராட்டி கண்ணனை பார்த்து கேட்குறாளாம். அப்படி எனக்கு யோகிதை இல்லையாயினும் கதவை திறப்பதாகிய இந்த சிறு காரியத்தில் கூடவா எனக்கு யோகிதை இல்லை, வீண் வம்பு பேசாதே கண்ணா அப்படின்ட்டு நான் தான் திறப்பேன். அதுதான் நீலா துங்கத்த நகரிதடி சுத்த முக்தோத்த கிருஷ்ணா. அதாவது பராசரப்பட்ட அருளிய இந்த சம்பிரத தனியனுக்கு விளக்கம் இதுதான். மேலும் இந்த சம்பாஷணைய இப்படி ஒருத்தர் பேசிக்கிறாரோ இல்லையா, கண்ணனும் நப்பின்னையா வாசல் படியில் இருக்கிற அடியார்கள்லாம் நிற்கிறா, கதவு திறக்கலையேன்ட்டு கண்ணாடி வழியா இவா பேசுறத பார்க்குறான். பார்த்துட்டு கதவு திறந்த உடனே இருக்கிற ஜனங்க என்ன பண்ணார், பெருமாளை திருவடி பிடிச்சிக்கலாம், தாயார் திருவடி ஒருத்தர் முண்டி அடிச்சு கொண்டு திருவடியை பற்றுகிறார்கள். ஆக இந்த ஆண்டாளுடைய திருப்பாவினுடைய இந்த தனியனுக்கு இது ஒரு விதமான விளக்கம். இதுக்கு அடுத்த தனியன் 3 தனியன் திருப்பாவைக்கு. ஒன்று பட்டர் அருளிய செய்தது, அடுத்தது யார், உய்ய கொண்டார். இவர் தமிழில் சொல்லியிருக்கார். எப்படி, அன்னவயல் புதுவையாண்டால் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. இது அற்புதமான ஒரு தமிழ் வாக்கியம். அதாவது அன்னப்பட்சிகள் விளையாடக்கூடிய வயல் சூழ்ந்த இடம் எது, ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆண்டாள் அவ்விடத்தில் தான் பிறந்தான். அவள் இருக்கிற இடம் அன்னப்பட்சிகள்லாம் விளையாடக்கூடிய இடம், வயல் சூழ்ந்து இருக்குது, செழிப்பான ஒரு இடம். இந்த இடத்துல பூமி பிராட்டியின் அம்சமான ஆண்டாளின் பெருமையை இந்த ஆச்சாரியன், அதாவது அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு அப்படின்னு உய்ய கொண்டார் பெருமைப்படுத்தி சாதிக்கிறார். அவருடைய கடாட்சியம் எனக்கு வேணும்ட்டு அந்த சுவாமியை விண்ணப்பிக்கிறார். ஸ்ரீரங்கநாதனை ஆண்டாள் இன்னிசையாலையிலும் வாசனை புஷ்பத்தினாலும் செந்தமிழாலும் பாடியதை ஆனந்தமாக அனுபவித்தார். மேலும் இதனை ஆச்சாரியன் இந்த உய்யகொண்டான் சுவாமி இப்படி விளக்குகிறார். திரு என்றால் ஸ்ரீ, பாவை என்றால் நோன்பு. ஒரு பெண்ணாகப்பட்டவள் நோன்பை எப்படி நோக்கிறாள், அதுதான் திருப்பாவை. அப்போ திருப்பாவை என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்குள்ள வரும். ஆண்டாள் கண்ணபிரானை நோக்கி நோன்பு நாற்ற ஆயர் மங்கைகளின் தன்மையை அடைந்து நம் பாவைக்கு செய்யும் கிருதிகள் கேளீரோ என்று தான் நோன்பு நோற்பதாக கொண்டு அதற்கு தேவையான அம்சங்களை செய்ததால் திருப்பாவை அப்படின்னு சொல்கிறார். அதாவது மானிடர் இல்லையா, இந்த பூலோகத்தில் 9ஆம் நூற்றாண்டில்
அவதரித்தவள் சூடி கொடுத்த நாச்சியார். இந்த நாச்சியார் இருக்கிறது எங்க? ஸ்ரீவில்லிபுத்தூர். கிருஷ்ணன் எங்க இருக்கார்? அரங்கன் எங்க இருக்கார்? தோ நம்ம சன்னதியில் மாந்தாங்கல் கிராமத்தில் இருக்கார். இவர் ஒரிஜினலான உருவம் எவ்விடத்தில் உண்டு? திருவரங்கம், ஸ்ரீரங்கம்னு சொல்கிறேன். 108 திவ்யதேசங்களில் பிரதானமாக கருதப்படுவது பெருமாள் கோயில், பெருமாள் என்கிற ஸ்ரீரங்கம். அடுத்ததாக திருமலை, அதற்கு அடுத்தாற்போல் இருக்கிறது பெருமாள் கோயில் என்று அழைக்கக்கூடிய, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அத்திவரதர் போய் சேவிச்சோம் இல்லையோ அந்த வரதராஜ பெருமாள். ஆக இப்பேற்பட்ட பெரிய பெருமாள் இருக்கக்கூடிய இந்த மாந்தாங்கல் கிராமத்தில் இந்த பெருமாளுடைய அனுபவத்தை நம்ம அனுபவிக்கிறோம்னாக்கா இத்தனை நாள் எப்படியோ போயிடுச்சு. எந்த ஊரையும் செலக்ட் பண்ணல. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அந்த திவ்ய பிரபந்த ப்ராஜெக்டின் வாயிலாக உங்க ஊரை செலக்ட் பண்ணியிருக்கானாக்கா நம்ம எப்பேற்பட்ட பெருமை நம்மளுக்கு. திருப்பதியில் உள்ள போய் செய்வது எப்படி கஷ்டப்படுறோம், ஆனால் உங்கள் ஊரை செலக்ட் பண்ணியிருக்கானாக்கா அதுக்கு நமக்கும் நம்ம ஊரில் இருக்கிறவாளுக்கும் இங்கே இருக்கிறவாளுக்கும் தானே பெருமை. இந்த பெருமையை சொல்கிறதுக்கு சோளிங்கரில் நரசிம்மர்கிட்ட கைங்கரியம் பண்ணக்கூடிய ஆச்சாரிய வம்சத்தில் இருக்கக்கூடிய அடியேனை உபன்யாசகராக இந்த க்ஷேத்திரத்தில் நியமிச்சிருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை நம்ம வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து அடியேன் சொல்லக்கூடிய விஷயத்தை காதினால நீங்கள் கேட்கணும். உங்ககிட்ட வேற எதுவும் அனுபவிக்க கேட்கல. ஏன்னா இந்த வருஷம் உங்கள் கோவிலை செலக்ட் பண்ணியிருக்கான்னாக்கா இந்த கோவிலுக்கும் ஏற்றம், கோவில் சுற்றி இருக்க ஊர் ஜனங்களுக்கும் ஏற்றம். 30 நாட்களில் இந்த விசேஷத்தை நீங்கள் காது கொடுத்து கேட்டு இன்றைய தினம் என்னென்ன கோரிக்கைகள் பெருமாள் கிட்ட வைக்கிறீங்களோ 30 நாட்களுக்குள் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா பக்கத்தில் இருக்கிற வேலூருக்கு கூப்பிடல, பக்கத்தில் இருக்கிற வேற வாலாஜாவுக்கு கூப்பிடல, ஏன் ராணிப்பேட்டையில் இருக்கிற மாந்தாங்கல் கிராமத்துக்கு திருவேங்கடமுடியான் செலெக்ஷன் பண்ணி இந்த பெருமாள் கிட்ட இதை சொல்லுன்னு சொல்லியிருக்காரோ, அப்போ நமக்கும் நம்ம ஊரில் இருக்கிற பெருமை மக்களுக்கும் தானே இது பெருமை. நீங்கள் தானே இதை அனுபவிக்கணும். வாங்க அனுபவிப்போம். ஆக இதற்கு அடுத்தாற்போல் அடுத்த தனியல்ல சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இந்த இடத்துல வேங்கடவனனை தியானிக்கிறார். இப்போதான் சொன்னேன் திருவேங்கடத்திலேருந்து இதை நம்ம சமர்ப்பணம் பண்ணுறான்னு. அப்பேற்பட்ட வேங்கடவனை மந்திபாய் வட வேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான். திருவரங்கடத்தில் ஏன் இப்போ நம்ம இந்த அரங்கன் படுத்துன்னு இருக்கார், திருமலையில் இவரே தான் நின்றுன்னு இருக்கார். அவர் தான் இவர், இவர் தான் அவர். ஆக அங்கிருந்து பெருமாள் இங்கே வந்திருக்காருனாக்கா நம்மளுக்கு ஏத்தந்தானே. மந்திபாய் வட வேங்கட மாமலை திருப்பதியில் நின்றுன்னு இருக்கார். ஸ்ரீரங்கத்தில் கிடந்த திருக்கோலத்தில் இருக்கார். வேதத்தின் 7 காண்டங்களும் 7 மலைகளாக அவ்விடத்தில் காட்சி அளிக்கிறது. காவேரியானது திருவரங்கத்தை அணைத்து கொண்டு ஓடுகிறது. இப்பேற்பட்ட பெரிய பெருமாளுக்கு நான் அடிமை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மாறாமல் இருக்க சூடி கொடுத்த நாச்சியாரை பிரார்த்திக்கிறேன். ஆச்சாரியன் உயர்கொண்டார் அந்த நாச்சியாரை துதிக்கிறேன், விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னு சாதிக்கிறாராம். ஆக நம்மளும் என்ன பண்ணலாம்? இதை காது கொடுத்து கேட்குறோம் இல்லையா? இந்த விஷயத்தை நாங்களும் உங்களை வேண்டிக்கிறேன், தூதிக்கிறேன்னு மனசுக்குள்ளே நம்மளும் தியானம் பண்ணிப்போமே. இதுனா துட்டா துக்கானியா ஒன்றும் கிடையாது. பெருமாளை பற்றி நினைக்க போகிறோம், பிராட்டியை பற்றி நினைக்க போகிறோம். சாயங்காலம் அஸ்தமன நேரத்தில் 6:30லேருந்து 7:30 இந்த விஷயங்களை காது கொடுத்து கேட்க போகிறோம். இந்த 1 மணி நேரம் உன் மனதை ஒருநிலைப்படுத்திட்டு என்ன விண்ணப்பம் பண்ணுறோமோ இந்த பெருமாள்கிட்ட 30 நாட்களில் போகி அன்னைக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். கிருஷ்ணாவதாரத்தில் கோபிஸ்திரிகளின் அபரிமிதமான பக்தி ஆண்டாளுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அதனால தான் ஆண்டாள் என்ன பண்ணா, அங்கே இருக்கக்கூடிய ஆயர்பாடியாக ஆயர் சிறுமிகளாகவும் ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய அந்த பெண்களாகவும் தன்னையும் ஆயர்பாடியில் ஒருத்தியாகவும் பாவிக்கிறாள். ஆண்டாள் பாவனை செய்கிறாள். எப்படி? ஸ்ரீவில்லிபுத்தூரை திருவாயர்பாடியாகவும் வடபத்திர சாயி, இங்கே எப்படி நம்ம இடத்துல பெருமாள் இருக்காரோ இல்லை ரங்கநாதர் பெருமாள் சொல்கிறோம், ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற பெருமாளுக்கு பேர் வடபத்திர சாயி. அப்போ
அந்த கோவிலுக்கு யாதனை கம்பேர் பண்ணுறா? நந்தகோபருடைய திருமாளியாக பாவிக்கிறார். கோவிலை நந்தகோபர் இருக்கக்கூடிய இடத்தை பாவிக்கிறார், திருமாளிகையாகவும் பாவிக்கிறார். அங்கு எழுந்தல் இருக்கிற எம்பெருமானனை அந்த வடபத்திரசாய கிருஷ்ணனாக பாவிக்கிறாள். தங்களுடைய தோழிமார்களை கோபிகளாகவும் பாவித்து ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய கைங்கரத்தை தொடங்குகிறார். இதுலேருந்து என்ன தெரியுது? அவள் வாழ்ந்த காலம் 9வது நூற்றாண்டு. ஆனால் கிருஷ்ணன் 125 வருஷங்கள் எதுகுலவாசிகளோட வாழ்ந்திருக்கார். அவருக்கு வலது கை இடது கை அவளுக்கு தெரியாது. அதை தான் இவ்விடத்தில் ஆண்டாள் என்ன பண்ணுறான், அங்கே இருக்கிற ஜனங்க எப்படி இருந்தாலோ அது போல தன்னை மாற்றிண்டு அந்த அரங்கனை கைப்பிடிக்க போற. அவ எப்படி பாவிச்சா? ஆண்டாள் தன்னை கோபிகளின் இடைநடை, இடைமுடி, இடை பேச்சு, முடை நாற்றம் எல்லாம் ஏறிட்டு கொண்டாள். இந்த எதுகுலவாசிகள்லாம் எப்படி இருப்பாளோ அதுபோல் நப்பின பிராட்டி ஆண்டாள் தன்னை மாற்றிவிட்டாளாம். அவளுக்குனுடைய பாவனைக்கு ஏற்றவரை தன்னை மாற்றிட்டாதான் கிருஷ்ணன் 125 வருஷம் அங்கே இருந்தாரோ இல்லையோ அதுபோல் தன்னிடத்தில் இருக்கணும்னு என்ன பண்ணோம், அவளாட்டம் தன்னை மாற்றிட்டான். அதுதான் இதனுடைய விசேஷார்த்தம். ஆக இப்படியெல்லாம் தன்னை மாற்றிட்டா. இப்போ என்ன பண்ண மார்கழி நீராட்டம் என்ற நோன்பை ஆண்டாள் தொடங்க போறா. எப்படி தொடங்க போறா? பிரமாண வரிசையில் வேதம் பிரமாணம், பின்பு ஸ்மிருதிகள் பிரமாணமாக கருதப்படுது. நடந்து முடிந்ததை சொல்லுவது இதிகாசம். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் நடக்க போகிறது சொல்வது யாரு? புராணம். ஆக தர்மபுத்திரனின் வாக்கின்படி முன்னோர்கள் அனுஷ்டித்த அனுஷ்டானங்களை கோபிஸ்திரிகள் அனுஷ்டிப்பதனால் அந்த நல்ல வழியை நாமும் கடைபிடித்து மார்கழி நோன்பை ஆரம்பிப்போமாக என்று ஆண்டாள் திருவாய் மலர்ந்து சாதிச்சிருக்கா. இப்போ அவளாட்டு நம்மளும் பாவிப்போமே. ஒவ்வொரு பாசத்தில் என்ன சொல்லியிருக்கா அதை நம்ம கடைபிடிக்க போகிறோம். அதனுடைய கடைபிடித்ததின் வாயிலாக நம்ம என்ன நினைக்கிறது, நம்ம ஆத்துல குழந்தை இருக்குது, ரொம்ப நாள் கல்யாணம் ஆகும். அப்போ 30 நாட்கள் இந்த திருப்பாவை கேட்பதின் வாயிலாகவும் அதன் வெளிப்பாடு விரதத்தை அனுஷ்டிப்பதனாலும் ஆண்டாளே அரங்கனை கைப்பிடித்தாள். அதுபோல் நம்ம ஆத்துல இருக்கிற பெண் குழந்தைக்கு கல்யாணம் ஆகலன்னாக்கா கண்டிப்பாக நடக்கும். அதுதான் நம்மளும் இவ்விடத்தில் பாவிப்போமாக. சரி, இவளுக்கு ஏன் ஆண்டாள்னு பேர் வரணும்? இதெல்லாம் தெரிஞ்சதா நம்ம திருப்பாவை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். சீதை கல்யாணம், ருக்மணி கல்யாணம் இப்படி இருக்கு. ஆனால் ஆண்டாள் அவதரித்த போது பெருமாள் ராமராகவோ கிருஷ்ணராகவோ அவதரிக்கவில்லை. பகவானே நேரில் ஆழ்வார்களுக்கு கடாட்சித்து அந்த கடாட்சத்தின் பேரில் 12 ஆழ்வார்களும் திவ்ய பிரபந்தத்தை நமக்கு சமர்ப்பணம் பண்ணி கொடுத்தார். ஆனால் ஆண்டாளோ ஸ்ரீமன் நாராயணனுக்கு நாம் அடிமை என்பதை 30 பாசுரங்களில் வாயிலாகவும் 30 நாட்கள் நோன்பிருந்து பக்தி வெள்ளத்தின் வெளிப்பாட்டால் ஸ்ரீரங்கநாதனை பரவசப்படுத்தி ஆட்கொண்டாள். அப்போ பெருமாளே மயக்கினானோ இல்லையோ ஆட்கொண்டாள். அதனால ஆண்டவனே ஆட்கொண்டாள்னா அதனால அவளுக்கு ஆண்டாள். என்ன பண்ணா, பெரியாழ்வாருடைய நந்தவன தோட்டத்தில் கண்டெடுக்கப்பட்ட புத்திரி பூமி பிராட்டி, பூமி தாயார் ஆண்டாள். அப்பா என்ன பண்ணுவார், பெரியாழ்வார் புஷ்பத்தை தொடுத்துவார், மாலை கட்டிட்டு குழந்தை ஆண்டாளை பக்கத்தில் வச்சுட்டு, நம்ம இந்த காலத்தில் என்ன பண்ணுவோம், குழந்தைக்கு பால் ஊட்டி சீராட்டி வளர்க்குறோம். ஆனால் ஆண்டாளுக்கு பெரியாழ்வார் என்ன பண்ணார், தத்துவைத புருஷார்த்தங்களையும் கண்ணனுடைய பிரபாவத்தையும் வேதங்களின் சாராம்சத்தையும் அவ்வப்போது எடுத்து சொல்லி அவள் மனசை பக்குவப்படுத்தி தெளிவுடையபடி செய்தாள். அதன் வாயிலாக அவளுக்கு அரங்கன் மீது ஒரு காதல் பற்று அவா ஏற்பட்டது. இத பல நாட்கள் நடக்கிறது. புஷ்பத்தை தொடுத்து வைப்பார். உடனே பெரியாழ்வார் வெளியில் போவார். பெருமாளுக்கு சாத்துவதற்கு முன்னால்
ஆண்டாள் ஒரு நாள் என்ன பண்ணா, அதாவது அந்த மாலையை தன் கழுத்துலையும் தலையிலையும் சூட்டி பார்த்துட்டு களைஞ்சி வச்சுருவாளாம். ஒரு நாள் தகப்பனார் பார்க்குறார், ஐயோ பெருமாளுக்கு சாத்த வேண்டிய மாலையை குழந்தை காதில் கழுத்தில் போட்டுனுதே, தலையை சுற்றினுதே, இந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்ட்டு அன்றைக்கி சன்னதிக்கே போகாமல் பெரியாழ்வார் வெறுமனே இருந்துட்டாராம். அன்றைக்கி ராத்திரி பெருமாள் கனவுல வரார். பெரிய பெருமாள் கனவுல வந்து, யார் கனவுல? பெரியாழ்வாரின் சொப்பனத்தில் வந்து, ஓய் ஆண்டாள் சூடி கலைந்த மாலையை நித்தியபடி அவள் காலத்தில் அணிஞ்ச மாலையே எனக்கு கொண்டு சாத்தும், அது எனக்கு உவப்பாக இருக்கிறது, எனக்கு பிரியமாக இருக்குன்னாராம். இப்போ மறுநாள்லேருந்து என்ன பண்ணா, ஆண்டாளுடைய சூடி கலந்த மாலையை தான் பெருமாள் சாத்திக்கிறேன். ஒரு நாள் அதாவது அவள் தலையில் சூடினாலோடைய புஷ்பத்தையும் திருத்தலாயும் பெருமாளுக்கு ஏன் அப்போ ஏற்பட்ட பிரீத்தி வந்தது? களைஞ்சி வச்ச மாலையில் ஆண்டாளுடைய திருமுடி ஒன்று ஒரு முடி அந்த மாலையில் சிக்குன்றது. பெருமாளுக்கு சாத்தும் பொழுது சாதாரணமாக மல்லிகைப்பூ, செண்பகப்பூ, இருவாட்சி போன்ற புஷ்பங்கள்லாம் வாசனை அதிகம். அந்த வாசனையை மீறி ஒரு வாசனை வருதுன்னாக்கா அந்த ஆண்டாளுடைய திருமுடியினுடைய வாசனை அது பெருமாளை கவர்ந்தது. அதன் வாயிலாக நித்தியபடி ஆண்டாள் சாத்தின மாலையை எனக்கு வந்து போடுன்ட்டு பெருமாளே உள்ள படுத்துருக்கார இந்த அரங்கநாதர் பெரியாழ்வாருக்கு கட்டளை இட்டார். ஆக இதை நம் மணவாள மாமணிகள் எம்பெருமானார் ராமானுஜர் இருக்காரோ இல்லையோ, நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆழ்வார்களில் முதலில் யாருனாக்கா நம்ம ஆழ்வார், கடைசி ஆழ்வார் யாருன்னு பார்த்தோம்னாக்கா திருமங்கை ஆழ்வார். ஆச்சாரிய புருஷர்களை முதல்ல யாருன்னு பார்த்தோம்னாக்கா நம் நாதமுனிகள். நடுநாயகமாக விளங்கக்கூடியவர் நம் ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூரர்கள். கடைசி ஆச்சாரியனாக திகழக்கூடியவர் நம் மணவாள மாமுனிகள். இந்த மணவாள மாமுனிகள் தாம் இயற்றிய உபதேச ரத்தின மாலை என்கிற கிரந்தத்தில் 24வது பாசரத்தில் ஆண்டாளை பற்றி பெருமைப்படுத்தி பாடியிருக்கார். எப்படி? அஞ்சி குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் படுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் படுத்தாய் மனமே மகிழ்ந்து. இப்படி அற்புதமான ஒரு பாசுரத்தின் வாயிலாக ஆண்டாளுக்கு பெருமை சேர்த்தார். இருக்கிற அத்தனை ஆழ்வாருக்கும் சொத்து வாரிசு யாருன்னா ஆண்டாள் ஒருத்தர் தான். இப்போ நம்ம சொத்துன்னு பார்த்தாக்கா இங்கே இருக்கிற பூலோகத்தினுடைய சொத்தை சொல்லலை, ஆழ்வார்களின் சொத்துன்னு பார்த்தோம்னாக்கா அவளுடைய பக்தி, அவளுடைய பிரபக்தி, அவள் வழிபட்ட விதம், அவள் பெருமாள் கிட்ட பேசின விதம், அத்தனை சொத்துக்கும் வாரிசு யாரானாக்கா இந்த ஆண்டாள். ஆக கருடனுடைய அம்சமாக இருப்பவர் தான் பெரியாழ்வார். அவருக்கு வளர்ப்பு மகளாக இருக்கக்கூடிய ஆண்டாளுக்கு தான் கிருஷ்ணன் மீது பிரீதியின் காரணமாக பெருமையை எடுத்து சொல்ல கிருஷ்ணனையே மணமுடிக்க வேண்டும் என்ற ஆசை வந்து ஆண்டாளுக்கு பிரேமம் வந்துருத்தான். ஆக கிருஷ்ணன் கடைசியாக சர்ம ஸ்லோகத்தை சாதிச்சார். அதை ஆண்டாள் முதலிலேயே சொல்லிட்டாளாம். பகவத்கீதையில் மாம் ஏகம் சரணம் விரஜ பேசுறது வந்து வெளியில் போய் ஆனால் ஆண்டாள் என்ன சொல்கிறா, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திங்க. அப்போ பண்ணோம்னாக்கா நாராயணனே நமக்கே பறை தருவான். நீ அவன் நாமாவளியை சொல்லு, அவனுக்கு இதை சொல்லு அதை கூட பெருமாள் கேட்கல. அவனுடைய நாமாவளியை நீ சொன்னேனாக்கா உனக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்ட்டு இந்த பாசரத்தின் வாயிலாக ஆண்டாளுடைய பெருமையின் மூலமாக நம்ம தெரிஞ்சிடணும். இப்போதான் திருப்பாவை என்கிற முதல் பாசரத்துக்கே நம்ம வரப்போகிறோம். இத்தனை நேரம் வந்து ஆண்டாள்னா யார்? பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளை, வளர்ப்பு மகள், அவளுடைய பெருமை என்ன, அதை பற்றி தெரிஞ்சுட்டோம். தண்ணியினுடைய விளக்கத்தை தெரிஞ்சுட்டோம். இப்போ பாசரத்தினுடைய பெருமை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த திருப்பாவை என்கிற பாசரம் வந்து நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் திரு அஷ்டாத்திர மந்திரம், ஓம் நமோ நாராயணாய, இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இந்த மந்திரத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த முதல் பாசுரத்தில் சமர்ப்பணம் பண்ணுறா. ரெண்டாவது பாசுரத்தில் துவயம், இந்த துவயமாகப்பட்ட மந்திரம் ஒரு ஆச்சாரியனுடைய திருவடி சம்பந்தத்தின் வாயிலாக அவரிடம் அந்த முத்திரஸ்தானம் சொல்லுவார் சமாஷனம் பற்றி அதன் வாயிலாக பெறுவது. அடுத்ததாக சர்மஸ்லோகம், சர்வதர்மான் பரிச்சக்ஷம் மாமேகம் சரணம் பிரஜ அகம்த்வா சர்வபாபியோ மோக்ஷாமி மாசுசா. இது கிருஷ்ணன் தன் திருவாய் மலர்ந்து சாதித்தது. ஆக இந்த திருப்பாவை முதல் பாட்டு திரு அஷ்டாத்திர மந்திரத்துக்கு ஒப்புமையானது அப்படின்னு சொல்றான். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள் நீராட போதிவீர் போதிமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணீய சோதையிலன் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் என்பாவாய். இந்த பாசரத்திலேருந்து தான் இன்றைய தினம் மார்கனுடைய முதல் பாசரத்தை நம்ம அனுபவிக்க போகிறோம். தொடக்கம் மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளாள். இந்த இடத்துல பெருமாளை நம்ம அடையணும்னாக்கா சரணாகதி அடையணும்னு சொல்கிறான். கிருஷ்ணன் கோபியர்களுக்கு சொல்வதாக ஒரு ஸ்லோகம். நம்ம அந்த பெருமாளை போய் அடையணும்னு என்ன பண்ணணும்? சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணணும். நீ தான் எனக்கு கதி, உன்னை விட்டால் யாரும் இல்லை அப்படின்னு திருவடியை கெட்டமாக பிடிச்சிக்கிறது தான் சரணாகதி. இதை நம்ம டைரெக்டாக பெருமாள்கிட்ட போய் பண்ண முடியாது. ஒரு ஆச்சாரியன்கிட்ட சமாஷனம் பண்ணிட்டு அதன் வாயிலாக நீ சரணாகதி அடையணும்னு சொல்லியிருக்குது. ஆக இந்த பாசுரத்தில் பெருமாளை சரணாகதி அடையணும். அப்போ நீ சரணாகதி அடைஞ்சிட்டேனாக்கா நாராயணனே நமக்கே பறை தருவான். நீ கூப்பிடலன்னா கூட ஓடி வந்து உனக்கு கொடுப்பாராம். இதனுடைய விஷயத்தை ஒவ்வொரு பாசுரத்திலையும் நம்ம அனுபவிக்க போகிறோம். ஒரு நாள் மழை பெய்ய போகிறது, நோன்பு நோக்கணும். அப்போது ஒரு பிரதிஞைன்ற தேவதை அங்கே இருக்கிற ஆயர்பாடியில் இருக்கிற பெண்கள் கிட்டெல்லாம் வந்து அந்த யாதவ பெண்மணி கிட்டலைய புருஷர்கிட்டே வந்து நாளைக்கு நோன்பு இருக்க போகிறீங்களே, மழை நான் இப்போ பெய்யட்டா இல்லை நாளைக்கு பெய்யட்டா, உங்களுக்கு எப்படி வசதி சொல்லுங்க. ஆக நோன்பு அனுஷ்டிக்கும் போது கேட்குறா, ஒவ்வொரு பாசுரத்தை நம்ம அனுபவிக்கும் போது ஆண்டாள் என்ன பாவிச்சாலோ அந்த இடத்த உங்களை அப்படியே கூட்டின்னு போக போகிறேன். நீங்கள் என்ன எனக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன? இந்த 6:30லேருந்து 7:30 நித்திப்படி இங்கே வந்து மாந்தாங்கல் கிராமத்தை ஆற்றுள்ள உட்காரணும்னு அவசரம் இல்லை. தயவுசெய்து டிவிலாம் ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு 6:30லேருந்து 7:30 நம்ம ரங்கநாதர் இருக்கிற இடத்துக்கு வாங்க. திருவேங்கடமுடையான் இவ்விடத்தில் வந்திருந்திருக்காரு. ஷோலிங்கர்லேருந்து நரசிம்மசுவாமி நம்ம ஊரை தேடி வந்திருக்காரு. இன்னைக்கு 1 மணி நேரம் இந்த 30 நாள் நம்ம பார்க்கலாமே. அப்போது ஒரு வாட்டி நீ என்ன பார்த்தா 100 வாட்டி பலன் இந்த பெருமாள் நமக்கு கொடுப்பாளா மாட்டாளா? கண்டிப்பாக கொடுப்பா. அதை நீங்கள் அனுபவிக்கணும்னு தான் அடியேன் ஆழ்வான் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் என்று சொல்லி உங்ககிட்ட விண்ணப்பம் பண்ணுறேன். அப்போது பெருமாளை அடைய உயர்ந்த வழி என்ன? சரணாகதி அடையணும். கிருஷ்ணன் கோபியர்களுக்கு இதை தான் ஒரு ஸ்லோகத்தின் வாயிலாக எடுத்து சொல்கிறாராம். கிருஷ்ணன் என்ன பண்ண, ஆயர்பாடியில் நம்ம கிராமத்தில் இருக்கிற ஜனங்களோட ஜனங்களாம் இருக்காராம். எப்போ எத்தனை வருஷம் இருந்தார்? 125 வருஷங்கள் இருந்திருக்கார். அப்போது நம்ம கூட பெருமாள் இருக்காருன்னா அந்த இடத்துல என்ன கஷ்டம் இருக்குது நம்மளுக்கு? சாப்பிட்ணும்னு நினச்சா கண்ணான்னா அப்புறம் பெருமாள் கொடுத்துருவார். தூங்கணும்னு நினச்சா கண்ணான்னா அப்புறம் படிக்க கொண்டு வச்சுருவார். இல்லையா? எந்த கஷ்டமே இல்லை. இப்போ நினைக்கிறோமே இந்த கோவிலுக்கு போ உன் கஷ்டம் தீரும், அந்த கோவிலுக்கு போ உன்னுடைய இது விலகுன்றோம்ல. எங்கேயுமே போக வேண்டாம். நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த 30 நாட்களில் இந்த திருப்பாவை பாசரத்தை நீ அனுபவிச்சினாலே உனக்கு மோட்சம் சித்தியாகிறதோடு மட்டுமில்லாமல் நீ என்ன நினைக்கிறியோ கண்டிப்பாக அது நடந்தே தீரும். மேலும் மாசானாம் மார்கசீஷோகம் அப்படின்ட்டு அந்த யாதவ பெண்களை பார்த்து கிருஷ்ணன் சொன்னாராம். கிருஷ்ணன் சொல்றார், மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்றார். அப்போ மார்கழி மாதம் எப்படி இருக்கும்?
இப்போ மாலை 3 மணிக்கு ஏந்துப்பாளா, இன்னும் 2 பெட்ஷீட் இது போட்டு தூங்குவோம். ஆனால் அந்த நேரத்தில் உன் புலநடக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு எழுந்து வந்து தீர்த்தாமாடி இந்த பெருமாளுக்கு விளக்கு ஏற்றி ரங்கா 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 அப்படின்னு சொல்லுவோமே. வாழியதிராசன் 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 ஆச்சாரியனுடைய திருநாமத்தை சொல்லுவோமே. நீ இந்த பிம்மால பொருளில் அனைத்து தேவர்களும் அனைத்து தேவதைகளும் அந்த 3லேருந்து 2:30லேருந்து 5 மணிக்குள்ள பெருமாள் கிட்ட வந்து வேண்டிக்கிறாளாம். அப்போ தேவர்களும் தேவதைகளும் அப்சரகண்டிகளும் சப்தரிஷிகளும் அந்த பெருமாள் திருவடியில் அரங்கன் கிட்டையும் திருவேங்கடமுடையான் கிட்டையும் வந்து நின்று எனக்கு வரங்குடுன்னு கேட்கும்போது அவள் ஓரத்தில் நம்மளும் குளிச்சுட்டு வந்து பரிசுத்தமாக அந்த பெருமாள் பக்கத்தில் இருந்து கேட்டோம்னாக்கா அவளுக்கு என்ன பலனோ அதே பலன் பெருமாள் கண் விடுத்து கண்டிப்பாக நமக்கு கொடுப்பார். அதுதான் மார்கழி மாதத்தில் நோன்புக்கு ஏற்றோம் இல்லையா? மற்ற மாதத்தில் சொல்ல மாட்டாளே. ஆக முதலில் சூரியனை பார்க்கக்கூடிய குலம் எது தெரியுமோ இல்லையா? யாதவ குலம். ஏன்னா காத்தால் அவள் தானே பசு மாடெல்லாம் மேய்க்கிறதுக்கு காய்ச்சிட்டு போயிடுறா. பார்க்க போகிறோம் பின்னால் எப்படி அடுத்த 2-3 மாதத்தில் பார்க்கும்பொழுது அவள் ஒவ்வொரு தோழியை எழுப்பும்பொழுது கிளி என்ன சொல்கிறது, குயில் என்ன சொல்கிறது, எரும மாடு என்ன சொல்கிறது, இதெல்லாம் நம்ம அனுபவிக்க போகிறோம். ஆக எதுகுலவாசிகள் தான் சூரியனை முதல்ல பார்க்கக்கூடிய குலத்தவர்கள். பெருமாளே இங்கே வந்துட்டார். அப்போ அங்கே இருக்கிற 33 கோடி தேவர்களுக்கும் ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களும் எங்கே வந்திருக்கா? அந்த எதுகுலவாசிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஆணிரைகள்லாம் பசுமாடுகள் கன்றுகளாக. அங்கே மாடு கண்ணெல்லாம் எப்படி இருக்கும்? புஷ்டியாக இருக்கும், எப்பவுமே ஒரே மாதிரியாக இருக்குமா. பின்னால் நம்ம பாசுரத்தில் அனுபவிக்க போகிறோம். ஏன் இப்போ சொல்கிறேன்னா இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும். இன்றைக்கோட போகக்கூடாது. 30 நாட்கள் பக்கத்தாத்தில் இருக்கிறவங்களே கூட்டின்னு வந்து இந்த விஷயத்தில் அனுபவிச்சிங்கன்னாக்கா இதனுடைய ஏத்தம் என்ன? ஆண்டாளுடைய அனுகிரகம் ரங்கநாதனுடைய வரம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அதுதான். மேலும் தேவதைகளுக்கு உரிய பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் பெருமாளிடம் வேண்டினால் அனைத்தும் நிறைந்து காணப்படும். இந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள், இந்த ஒரு வார்த்தைக்கு எத்தனை அர்த்தங்கள் இருக்கு. படிக்கிறவா பசங்களுக்கு புத்தி கூர்மை வேணும்னா இதெல்லாம் கிரகிக்கணும். எண்ணங்கள் சிதறக்கூடாது. நம்முடைய இலக்கு ஒரேதானதாக இருக்கணும். பற்றக்கூடிய விஷயங்களை பற்றணும், தவிர்க்கக்கூடிய விஷயத்தை தவிர்க்கணும். அடுத்த பாசத்தில் அனுபவிக்க போகிறோம். மேலும் நீராட போதுவீர் போதுமீனோ நேரிழையீர், இந்த வரியில் என்ன சாதிச்சிருக்கா? பெருமாளிடம் சரணாகதி அடைந்தவர்களை பெருமாள் கடாட்சிக்கிறார். நீ வந்து நின்றுட்டோம்னாக்கா இந்த ரங்கநாதர் இருக்கால, இந்த நகநாதருக்கு ரங்கநாத நாச்சியார் ஸ்ரீரங்கநாயகி பிராட்டி அவதான் பெரிய பிராட்டி. உலகத்திலே பெரிய பிராட்டி மகாலட்சுமி அவதான். அவன் நினைக்கிறாளாம் இந்த குழந்தைகள்லாம் இருக்கு, நம்ம எல்லாம் இருக்கோம் சன்னதி வாசலில் வந்து இந்த 2 கையை சேவிச்சுட்டு நமகா அப்படின்னு சேவிக்கிறோமா. அப்போ பெருமாளும் தாயார் பார்த்துட்டு இந்த குழந்தை என்னை பார்த்து நமகான்னு 2 கையில் துதிக்கிறத இந்த குழந்தைக்கு கைவலிக்காதா? அப்போது எப்பேற்பட்ட குணம், எப்பேற்பட்ட நீர்மத்தன்மை. துதிக்கும் போதே கைவலிக்கிறதுன்னு நினைக்கிறவோ நம்ம என்ன நினைக்கிறோம்னா கொடுக்காமையா போயிடுவா. உடனே இது எடுத்துக்கோ அதை எடுத்துக்கோ வாரி வாரி கொடுப்பாளாம். நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன? சன்னிதானத்துக்கு வரணும், விஷயங்களை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. உனக்கு தெரிந்த நாமாவளி கேசவா மாதவா மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா, எப்பேற்பட்ட நாமங்கள். இதை நம்ம சொல்லலாமே. சொன்னோம்னாக்கா நீ ஒரு வாட்டி சொன்னால் 100 வாட்டி பலன் பெருமாள் சொல்லுங்க. பெருமாளிடம் நீ சரணாகதி அடைஞ்சிட்டேனாக்கா கடாட்சம் நிச்சயம். ஆனால் நீ வரது தான் கஷ்டம். சோழிங்கர் மலைக்கு போனோம், மலை ஏறுறது சர்வ சாதாரண விஷயம் இல்லை. நரசிம்மர் கூட்டம்லேயும் ஓடி போய் சேவிக்கிறோம். வருஷத்துக்கு 2 மாதம் குலதெய்வ வழிபாடுன்னு திருவேங்கடமுடையான போய் சேவிக்கிறோம். அப்போ சேவிக்கும் போது எப்பேற்பட்ட சந்தோஷம். இன்னைக்கு இந்த மாந்தாங்கல் கிராமத்துக்கு அந்த திருவேங்கடமுடையானோ சோழிங்கல் இருக்கிற நரசிம்மரும் இந்த ரங்கநாத சன்னதிக்கு 30 நாள் வந்து 6லேருந்து 7:30 மணி இருக்கிறாருனாக்கா அவருடைய கடாட்சத்தை நீங்கள் பெறணுமா கூடாதா? மாந்தாங்கல் கிராமத்தில் இருக்கிறவையெல்லாம் அனுபவிக்கணும். இந்த பெருமை பக்கத்தில் எந்த ஊருக்கும் கிடையாது. அதனால புரிஞ்சுக்கணும். திருப்பத்தூர்லேயோ வேலூர்லேயோ வாணியம்பாடியிலையோ மற்ற இடங்களில் கூப்பிடலையே.
நம்ம ஊருக்கு ஏத்தம் கொடுத்துருக்காருனாக்கா நம்ம தானே அதை கௌரவிக்கணும். ஆக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன? இந்த பாவையை திருப்பாவையினுடைய விஷயங்களை காது கொடுத்து கேட்கணும். திருவேங்கடமுடையானுடைய கடாட்சத்தை பெறணும். பகவான் இந்த இடத்துல எப்படியா இருக்காருனாக்கா தடாகமாகவும் இருக்கிறார். தடாகம்னா குளம், அதில் நம்ம மூழ்கி நீராடிட்டோம்னாக்கா பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இப்படி சொல்லிட்டு ஆண்டாள் சொல்கிறா, இதில் யார் யாருக்கு ஆசை இருக்கோ அவெல்லாம் வாருங்கள், நீராட வாருங்கள் அதுன்னு கூப்பிட்றான். சீர்மல்கம் ஆயப்பாடி செல்வ சிறுமீர்கள். இந்த வரியில பொக்கிஷம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உலகத்தில் என்ன பண்ணுறோம்? பணம், இடம், மற்றதெல்லாம். ஆனால் நம்மளுக்கு முக்கியமான பொக்கிஷம் என்ன? வைகுந்தத்தில் சேர்த்து வைக்கக்கூடிய விஷயந்தான். உயர்ந்த பொக்கிஷம் இந்த ஆயர்பாடியில் எதிரானாக்கா ஆணிரைகள், பசுமாறுகள், கன்றுகள், அதுதான் அங்கே செல்வங்கள். இது வைகுண்டத்தை காட்டிலும் சிறந்து தான் ஆயர்பாடு. அடியேன் சாதிக்கலை, ஆண்டாள் திருவாய்மலர்ந்து சாதிக்கக்கூடிய விஷயம். மேலும் இந்த இடத்துல 125 வருஷங்கள் கண்ணன் வாசம் பண்ணியிருக்கார். அப்போ 125 வருஷம் கண்ணன் நம்மளோட இருக்காருன்னா நம்மளுக்கு அதை காட்ட வேற என்ன ஏத்தம்? அப்போ இந்த திருப்பாவை பாசுரத்தை இன்றைய தினம் 6லேருந்து 7 ஒவ்வொரு நாள் அனுபவிக்கிறோம்னாக்கா இங்கே கண்ணன் இருக்கார், ஸ்ரீனிவாசர் இருக்கார், ஏன் சோழிங்கர் நரசிம்ம சுவாமி இருக்கார். அதை காட்டிலும் உலகத்திலேயே கோயில் பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அரங்கநாதன் உள்ள பர்த்தன் இருக்கார். இதுதானே நம்மளுக்கு ஏற்றம். இதை தான் நம்ம அனுபவிக்கலாம். ஆக 125 வருஷங்கள் ஆயர்பாடியில் கிருஷ்ணன் இருக்கார். கிருஷ்ணனுக்கு பால், தயிர், வெண்ணெய் முதலான வஸ்துக்களை சமர்ப்பித்து அவனது கடாட்சத்தை பெற்றான். என்ன பண்ணுவாளா? கிருஷ்ணன் ஒவ்வொரு ஆற்று உள்ளே போய் வெண்ணையும் பாலையும் எடுத்து சாப்பிடுவார். உருவி உடஞ்சி போடும். உடனே எல்லாரும் யசோதைக்கு கண்ணன் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். கிருஷ்ணன் வந்தால் சாப்பிட்டு போட்டான், காலி பண்ணிட்டான். ஆனால் மறுநாள் கிருஷ்ணா வரலான்னாக்கா அங்கே வியாபாரம் ஆகாது. கிருஷ்ணா ஒரு நிமிஷம் வந்துட்டு போய, அவன் சாப்பிட்றானும் கம்ப்ளைண்ட் பண்ணுறா, வரலன்னாலும் வியாபாரமால. அப்போ கிருஷ்ணன் எப்படி இருக்கார்? உங்கள் ஆற்றுக்கும் போவார், எங்கள் ஆற்றுக்கும் போவார், அவ ஆற்றுக்கும் போவார், எல்லாராத்துக்கும் போகிறார். எவ்வளோ 125 வருஷம் விதத்தில் வாசம் பண்ணுடைய ஏத்தம் என்ன? பால், தயிர், வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கடாட்சத்தை தான் கொஞ்சம் எடுத்துட்டாலும் அங்கே வளருது. இதை தானே கண்ணனுக்கிட்ட அந்த ஏழை பிராமணன் போய் அவளை கொடுத்தோட கொஞ்சம் சாப்பிட்ட எங்கே எப்படி வளர்ந்தது? அதுபோல் ஆயர்பாடியில் கண்ணன் வந்தாலே எல்லாருக்கும் ஏத்தம். ஏன்னா விருத்தியாருது. அதனால தான் ஆண்டாள் பகவானை சரணாகதி அடைவதற்கு வயது வரம்பு சொல்லலை. இந்த ஆயர்பாடியில் இருக்கிற பெண்களுக்கும் ஆயர்பாடியில் இருக்கிற சிறார்களுக்கும் சூதுவாது தெரியாது. அப்படித்தானே இருக்கா? தலை வாரிக்க மாட்டா, சடைமுடியாக இருக்கும் இல்லையா, அச்சு தாலி இதெல்லாம் கோத்துருப்பா. ஆனால் வஸ்திரங்கள்லாம் அழுக்காக இருந்தாலும் மனசு எப்பேற்பட்டதே வெண்மை. இத்தனை பேர் இருக்குமே, நான் தப்பா தலைக்கு டை அடிச்சுப்போம், முகத்துக்கு பவுடர் பூசிப்போம். ஆனால் வெளி தோற்றத்தின் அழகு நம்மளுக்கு. ஆனால் அவள்லாம் உள் தோற்றத்தில் வெளுப்பாக இருக்கா. அதனால தான் 125 வருஷம் அவ்விடத்தில் கண்ணன் இருந்தார். இப்போ நம்ம இடத்துக்கு வரப்போறார். இன்னைக்கு வந்துட்டாரு. இன்னிலேருந்து 30 நாள் இந்த மாந்தாங்கல் கிராமத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத சன்னதிக்கு வந்திருக்கார். இந்த பெருமாளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. சரி, வயது வரம்பு கூடாது. பெருமாளை பக்தி செய்யறதுக்கு வயது வேணுமாண்ணா 40 வயசுக்கு அப்புறம் தானே கோயிலுக்கு போனோம் இல்லையே, சின்ன வயசுலேயே அனுபவிக்கலாமே. இந்த குழந்தைகள்லாம் இருக்கா. ஆண்டாளுடைய பாவனையை இவா தெரிஞ்சினாள்னாக்கா எப்பேற்பட்ட ஏத்தம். இதுக்கு உதாரணம் எங்கே போனோம்? பிரகல்லாத ஆழ்வான் சின்ன குழந்தை இரண்டனை எதிர்த்துட்டு ஓம் நமோ நாராயணாய பெருமாள் தானே திருநாமத்தை சொன்னானோ இல்லையோ. அப்போ குழந்தைக்கு பக்திக்கு வயது வரம்பு தேவையான்னா இல்லையே. பிரகல்லாதன் சின்ன குழந்தை. அப்போ அந்த குழந்தைக்கிட்டையும் பக்தி இருக்கு, வயசானவாளுக்கும் பக்தி உண்டு. பக்திக்கு வயது வரம்பு கிடையாது. அதுதான் சீர்மல்கும் ஆயப்பாடி செல்வ சிறுமீர்கள் அப்படின்ட்டு இதன் வாயிலாக சொல்றோம். சரி, ஒரு சண்டதினாக்கா ஹோமம் நடத்துகிறா, யஜ்ஜம் நடத்துகிறா அப்படின்றான். ஆயர்பாடியில் பொறுத்த வரைக்கும் யஜ்ஜம்னா என்னான்னாக்கா பாலையும் தயிரையும் கண்ணனுக்கு சமர்ப்பணம் பண்ணுறது. ஹோமம் பண்ணும்போது நெய் விடுறோம். ஆனால் அங்கே இடத்துல பெருமாளே இருக்கார். அந்த பெருமாளுக்கு
ஆயர்பாடியில் இருக்கிறவ என்ன பண்ணுவா, பால் தயிர் வெண்ணெய் இதெல்லாம் கொடுத்துட்டு இது யஜ்யமாக ஓமமாக வைத்து அவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுறா. பெருமாள் சந்தோஷப்படுறார், சந்தோஷப்படுத்து கடாட்சிக்கிறார். அந்த இடத்துல 125 வருஷங்கள் கண்ணன் அங்கே இருந்ததுனால தான் கலி புருஷன், அதாவது சனி பகவான் சொல்லலை, உள்ளே எட்டி பார்க்கறதுக்கே பயப்பட்டானா. 125 வருஷம். அப்போது 30 நாட்கள் இவ்விடத்தில் நம்ம உபன்யாசம் பண்ணுறோம். திருமலை தேவஸ்தானத்தின் வாயிலாக இங்கே அரங்கன் கிட்ட இப்போ ஏற்பட்ட ஏற்றம் இருக்கும்போது நம்மளே இதை அனுபவிச்சோம்னாக்கா மாந்தாங்கல் கிராமத்தை உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய விதத்தில் அரங்கன் மேம்படுத்தி காட்டுவார். இப்படி பல விஷயங்கள் நடக்கிறது. மேலும் கூர்வேல் குழந்தொழிலன் நந்தகோபன் குமரன், இந்த வரியில் நந்தகோபன் யாரு? கிருஷ்ணனுடைய வளர்ப்பு தந்தை. யசோதையும் நந்தகோபுரம், வசுதேவர் தேவகி கிருஷ்ணனை பெற்றெடுத்தவர்கள். அப்போ வளர்த்து தந்தையாக கூடிய நந்தகோபன் இந்த இடத்துல கூர்வேர் குடந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அப்படின்னு சொல்லியிருக்காள் இல்லையா? இந்த வேல் அப்படின்னாக்க கூர்மையான ஒரு பகுதி. அங்கிருந்து கம்சனுடைய அரண்மனையிலேருந்து இந்த பக்கம் ஆட்சி வந்தாச்சு. நந்தகோபன் திருமாளிகைக்கு கண்ணன் வந்துட்டார். அப்போ கம்சனால் ஏவப்பட்ட அரக்கர்களால் எப்போ வேணாலும் குழந்தைக்கு தீங்கு விளைவிக்கலாம். அதனால நந்தகோபன் எப்படி பார்த்துருந்தார்? கண் இமைக்காமல் தூங்கவே மாட்டாராம். குழந்தை பக்கத்திலே இருந்து கோர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், ஈட்டு எப்படி ஷார்ப்பாக இருக்கோ அதுபோல குழந்தைகிட்ட எந்த அசுரனும் வராத அளவுக்கு நந்தகோபன் பார்த்துட்டார். அதுதான் இதனுடைய அர்த்தம். மேலும் கம்சனால் ஏவப்பட்ட அசுரர்களின் வாயிலாக கண்ணனுக்கு தீங்கு நேரக்கூடாது என்ற எண்ணத்தினால் அவர் உறங்காமல் இருந்தார். இவ்விடத்தில் கூர்மையான வேலுக்கு அவருடைய கண்ணை ஒப்புமைப்படுத்தி காமிச்சிருக்கார் ஆண்டாள். ஏராந்த கண்ணி யசோதையிலன் சிங்கம், இந்த இடத்துல யசோதைக்கு ஏத்தம் கொடுத்துருக்க. குழந்தை பிறந்துடுத்து, அம்மா குழந்தை பக்கத்தில் தான் இருப்பா. வெள்ளை வசத்தில் குழந்தைய படுக்க வச்சுருப்போம், பிஞ்சு குழந்தைய. அப்பப்போ எட்டி எட்டி பார்ப்போம். என்ன பார்க்குறோம்? எறும்பு போட்டு ஏதாவது குழந்தை பக்கத்தில் வருதா, பூச்சி போட்டு ஏதாவது வருதா பார்க்குறோமா இல்லையா? அதுபோல் கண்ணன் உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் அவ்விடத்தில் அவதரிக்கும் போது யசோதை எப்படி பார்த்துருப்பா? அதை தான் இவ்விடத்தில் வளர்ப்பு தாயான இவளும் இமை மூடாமல் கண்ணனை காத்து வந்தாள். மேலும் கண்ணன் வளர்ந்த வந்த விதமும் வடிவழகும் அவளது மனதை கவர்ந்துட்டு, மேலும் கண்ணனுடைய விளையாட்டை முழுவதுமாக அனுபவித்தவள் யசோதை தான். கார்மேனி செங்கன் கதிர்மதயம் போல் முகத்தான், இந்த இடத்துல நந்தகோபர் பகவானுடைய வடிவழகை பார்த்து கொண்டே இருப்பார். கிருஷ்ணனோ நந்தகோபன் இருக்கிற இடம் சென்று கடாட்சித்தார். நந்தகோபருக்கு தெரியாது இவர் தான் ஸ்ரீமன் நாராயணன். அவர் நினச்சிட்டு இருக்கார் கண்ணனை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் கண்ணன் என்ன பண்ணிருக்கார்? அவர் இடத்துக்கு போய் அவரை மட்டுமல்ல எதுகுல வாசிகளையும் சேர்த்து கடாட்சித்து ரட்சித்து கொண்டிருக்கிறார் கண்ணன். கிருஷ்ணனோ நந்தகோபன் இருக்கும் இடம் சென்று ரட்சிக்கிறார். இந்த கிருஷ்ணனுடைய திருமுக மண்டலம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம சாதாரண மூஞ்சி நிறைய புல்லு முளைச்சிருக்குது, ஏதோ பண்ணுறோம், என்னென்னமோ அடிச்சுக்கிறோம், எப்படி பண்ணாலும் 60 வயசானாலும் 18 வயசு ஆகிறோம் மாற்றிக்கிறோம். ஆனால் கண்ணனுக்கு எப்படி இருக்கும் அந்த முகம்? ஓஜத்தேஜோ துதிதரஹா. அவருடைய திருமுக மண்டலமா எப்படி இருக்குனாக்கா சூரியனை போன்று பிரகாசமாக இருக்குமா. ஒரு சூரியனுடைய வெளிச்சம் எப்படி இருக்கு? பிரதிபடஸ்ரய பீஷணா வரகுணத்தோம பூஷணா ஜனிபயத்தான தாரணா ஜெகதவத்தான காரணா நிகில துஷ்கர்ம தர்சனா நிகம சத்தர்ம தர்சனா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா. சுதர்சன சக்கரத்தாழ்வார் கோடி சூரியன் உதிச்சா எப்பேற்பட்ட வெளிச்சமோ அதுக்கு ஒப்புமையானவள். அப்போ அந்த சக்கரத்தையே பெருமாள் கையில் வச்சுருக்காருனாக்கா அவருடைய முகம் எப்படி இருக்கு? சூரியனை போன்று பிரகாசமாக உடையதாகவும், அது மட்டுமல்ல பெருமாளை பற்றி சொல்லலாம் வேதங்கள் தான் சொல்லும். அந்த வேதங்களையே பெருமாள் தன் உடம்பில் அடுக்கி வச்சுட்டு இருக்கார். மேலும்
அப்படி ஐஸ்வர்யத்தை கொடுப்பவனாகவும் பெருமாள் திகழ்கிறார். நம்ம பெருமாளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வேதங்களின் வாயிலாகத்தானே தெரிஞ்சுக்கிறோம். பெருமாள் இப்படி இருப்பார், பிராட்டி இப்படி இருப்பா. ஆக அந்த வேதத்தையே தன்னுள்ள வச்சுருக்கார். அதுதான் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். கண்ணுடைய முகம் இப்படி இருக்கான். நாராயணனே நமக்கே பறை தருவான். இந்த இடத்துல ஆச்சாரியனுடைய பெருமையை எடுத்து சொல்றார். இந்த திருமங்கை ஆழ்வார் பின்னால் அனுபவிக்க போறோம். ஒவ்வொரு பாசுரத்துக்கும் ஒவ்வொரு ஆழ்வாரை வச்சு ஒப்புமைப்படுத்தி பார்க்க போறோம். இன்றைய தினம் திரு அஷ்டாத்திர மந்திரத்தினுடைய வெளிப்பாடு இந்த முதல் பாசுரம்னு சொன்னேன். அப்போ இந்த திரு அஷ்டாத்திர மந்திரத்திற்கு ஏத்தம் கொடுத்த ஆழ்வார் நம் திருமங்கை ஆழ்வார். இவ்விடத்தில் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன், நாராயணா என்னும் நாமும் திருமங்கை ஆழ்வார் சாதிச்சிருக்கார். இந்த அஷ்டாத்திர மந்திரத்தை ஆச்சாரியன் மூலம் தெரிந்து கொண்டால் எம்பெருமானுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமாகி அனைத்து விதமான லட்சணங்களை நாம் பெறுவோம். நாராயணா நாராயணா நாராயணா. பிரகலாதன் அப்படித்தானே கூப்பிட்டு இருக்கான் இல்லையா? இரண்யனை வதம் பண்ணும்போது இரண்யன் இம்சிக்கிறானே, நீ சொல்ல நாராயணன் இங்கே இருக்கானா? நாராயணா நாராயணா நாராயணா. எப்பேற்பட்ட ஏத்தம்னா பெருமானுடைய திருநாமங்களுக்கு. கேசவான்னா எப்பேற்பட்ட ஏத்தம், நாராயணான்னா எப்பேற்பட்ட ஏத்தம். ஒவ்வொரு திருநாமத்திற்கும் ஒவ்வொரு பாசுரத்திற்கு ஏத்தம் கொடுக்கப்படுறார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. உலகளந்த பெருமாள் பாசுரத்தை அனுபவிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்படி நாராயணனே நமக்கே பறை தருவான். அந்த பெருமாள் கிட்ட நீ இதை கூட அதை கூட கேட்கவே வேண்டாம். நீ அவர் முன்னால் போய் ரெண்டு கையை சேவிச்சுட்டு ஒன்றா சேர்த்துட்டு நமகா அப்படின்ட்டு சரணாகதி அடைஞ்சிட்டேனாக்கா உனக்கு என்ன வேணும்ன்ட்டு அவரே கொடுப்பாராம். குலசேகர ஆழ்வார் என்ன பண்ணுவாராம், இருக்கிற ஆழ்வார்லேயே பெரிய செல்வந்தர். இந்த ஆழ்வார் பெருமாள்கிட்ட இந்த திருவேங்கடமுடியார்கிட்ட போய் கேட்குறார், உன்னை விட்டு விலகாமல் இருக்கணும், உன் தோட்டத்தில் நான் புஷ்பமாக இருக்கட்டா, இருந்துக்குவாண்டாராம். உடனே என்ன பண்ணுறார், வேண்டாம் வேண்டாம் திருப்பி போய் கேட்குறார். புஷ்பமாக இருந்தால் பூவை தொடுத்துருவா, மாலை போட்டுருவா. கார்த்தால் அர்ச்சகர் வந்து பழைய மாலை கலைஞ்சி போட்டுருவார், அப்போ உங்க கூட இருக்க முடியாது. சரி சரி இது வேண்டாம். அப்புறம் பார்க்குறார், உன்னுடைய குளத்தில் மச்சமா மீனாக இருக்கிறனே, மீனாக இருந்தாக்கா குளத்துலையே இருப்பேன், அப்பப்போ ஒன்று பார்த்துப்பேன் அப்படின்னாராம். அப்புறம் திருப்பி சந்தேகம் வருது, வேண்டாம் வேண்டாம்னாரு. ஏன்னா குளத்தில் தண்ணி வச்சுனாக்கா நான் பழக முடியாதே. அவரு பக்கம் இன்னொரு பக்கம் யாராவது ஒன்று பிடிச்சி எடுத்துட்டாள்னாக்கா அழகாக இருக்கிற மீன்ட்டு அதுவும் வேண்டாம் அப்படின்னாராம். ஆக பெருமாளுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் இவர் என்ன பண்ணார், கேட்குறார் பெருமாள்கிட்ட. கடைசியாக என்ன கேட்டார், படியாய் இருந்து உன் பவளவாய் காண்பேனே. இந்த படி இருக்கு இல்லையா, இந்த படிக்கட்டு குலசேகர ஆழ்வார் படி. இந்த படியாக இருந்தாக்கா எப்பவுமே பெருமாளை பார்த்துட்டே இருக்கலாமே, இதை யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாளே அப்படின்னு நினைக்கிறாராம். ஆக நாம் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு தாயார் சொல்லியிருக்கிறதுக்கு ஏற்றார் போல நீ அந்த பெருமாளுக்கிட்ட இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். அந்த பெருமாளை வந்து பார்த்து ரெண்டு கையால் நமகான்னு சொல்லி உன்னுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லி சரணாகதி அடைஞ்சிட்டேனாக்கா உனக்கு என்ன வேணும்னு அவர் பார்த்துக்க போறார் இல்லையா? இந்த உலகத்தையே படைத்தவன் அவர். அவருக்கு தெரியாதா நம்மளுக்கு எது கொடுக்கணும் எதுக்கு கொடுக்கக்கூடாதுன்ட்டு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கு பெருமாளுக்கு நான் அபிஷேகம் பண்ணேன், நான் இன்னைக்கு பெருமாளுக்கு நான் மாலை வாங்கி காத்தினேன். அவர் பொருள் எடுத்து அவர் கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது? இந்த ஜீவன் ஆகப்பட்டது அவருடைய சொத்து. இது ஜீவாத்மா, அவர் பரமாத்மா. அவருக்கு தெரியும் இல்லையா, அவரை தான் நம்மளை உருவாக்கினவர். அவருக்கு நம்ம என்ன கொடுக்குறது அவருக்கு தெரியாதா? ஆக நம்ம பைய வேண்டிய விஷயம் என்ன, நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்ன, பெருமாளுக்கு திருவடியில் போய் சங்கல்பம் பண்ணிக்கிறது. நீ தான் ரட்சிக்கணும், சரணாகதி அடைஞ்சிட்டேனா மற்றதெல்லாம் பெருமாள் பார்த்துப்பார். ஆக இன்றைய தினம் நாம் முதல் பாசுரத்தில் மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் என்று தொடங்கக்கூடிய இந்த பாசுரத்தினுடைய பெருமையை இன்றைய தினம் அனுபவித்தோம். நாளைக்கு நோன்பை பற்றி அனுபவிக்க போகிறோம். ரெண்டாவது பாசுரத்தில் என்ன சொல்லியிருக்கார் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தினம் இந்த மாந்தாங்கல் கிராமத்தில் ஸ்ரீ பூமி நீல சமேத ஸ்ரீ ரங்கநாதர் சன்னதியில்
இந்த பாசரத்தை தொடங்கிட்டோம். போகி அன்னைக்கு கல்யாணத்தை பற்றி நம்ம யோசிக்க போகிறோம். ஆண்டாளுக்கும் இந்த பெருமாளுக்கு எப்பேற்பட்ட கல்யாணம் நடக்க போகிறதுன்றது கடைசி நாளை நம்ம அனுபவிக்க போகிறோம். இன்றைக்கு வந்தால் போல் எல்லாரும் வந்து இந்த உபன்யாசத்தை அனுபவிக்கணும். இப்பயே ஆற்றுக்குள்ளே இருக்கா, போகலாமா வேண்டாமா, வெளியில் வரலாமா கூடாதா, உள்ளுக்குள்ளே ஒரு மனம் அலை பாஞ்சிட்டே இருக்கு. ஆனால் அவெல்லாம் நாளைக்கு கண்டிப்பாக இங்கே வருவா. என் பெருமாள் சாதாரணப்பட்ட பெருமாள் இல்லையே, கூப்பிட்டு வர வச்சிருவார், அழைத்து வாழ்விப்பவர். அதனால நம்மளுக்கு எல்லாம் ரட்சிதம் நடக்கும். ஃபுல்லாகவே ஒரு வீடியோ எடுத்துட்டாரு. ஆக நம்ம இந்த பாசரத்தை இன்னைக்கு அனுபவிச்சிட்டோம். நாளைய தினம் அடுத்த பாசரத்தை அனுபவிக்க போகிறோம். வாதூல ஸ்ரீனிவாசாரிய தனயம் வினயாதியம் பிரஜாநிதிம் பிரபத்தேதம் ஸ்ரீனிவாச மகாகுரும் சண்டமார்த வேதாந்த விஜயாதி சுசோத்துபிகி வேதாந்தரட்சகாயாத்து மகாச்சாரியாய மங்களம் என்று சொல்லி இன்றைய தினம் அடியேன் இந்த பாசரத்துடன் அமைகிறேன்.